ஹலோ விவர்ஸ், குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்காக நிறைய காணொளிகள் தயாரித்து போட்டுட்ருக்கோம் இந்த பாரதி தஞ்சை அகாடமிங்கிற சேனலில். குரூப் 4 குரூப் 2வில் முக்கியமாக கேட்கலாம் அப்படின்னு சில கேள்விகளை எடுத்து இந்த காணொளியில் டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு போட்டுட்ருக்குறேன். அதை கொஞ்சம் பார்த்து பயனடைங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க காணொளிக்குள்ளே போவோம். உலகிலேயே அதிக அளவு தேயிலையை உற்பத்தி செய்யும் நாடு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஆப்ஷன் சி, சீனா தான் ஆன்சர். ரெண்டாவது, முக்கியத்துவம் பெற்ற இடமான ஹரப்பாவை அகழ்வாராய்ச்சி செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கும் ஆப்ஷன் சி, தயாராம் ஷாஹினி அப்படிங்கிறவர் தான் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இதை பற்றிய சில முக்கியமான செய்திகள் எல்லாம் பார்ப்போம். 1922 ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவர் மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சார். 1980 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மொஹஞ்சதாரோவை அறிவித்தது. சிந்து நதியின் துணை நதியான ராபி ஆற்றின் இடது கரையில் அமைந்துள்ளது இந்த மொஹஞ்சதாரோ. 1921 பாகிஸ்தானில் மேற்கு பஞ்சாப் மாகாணத்தில் ஹராப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோங்கிறது இறந்தவர்களின் நகரம். மொஹஞ்சதாரோ பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் உள்ள லார்கானா மாவட்டத்தில் சிந்து நதியின் கீழ் வலது கரையில் அமைந்துள்ளது. இது பிளிஸ்டோசின் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. அடுத்தது மூணாவது கேள்வி, சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏயில் இருக்கிற ரிஷபருங்கிறது அவர் தான் சமண சமயத்தின் முதல் தீர்த்தங்கர் அப்படிம்பாங்க. ரெண்டாவதாக இந்த பார்ச்சுவநாதர் அப்படிங்கிறவர் தான் 23வது தீர்த்தங்கர். மகாவீரருங்கிறது தான் 24வது தீர்த்தங்கர். இந்த அஜீதநாதர் அப்படிங்கிறது 2வது தீர்த்தங்கர். கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, சமண சமயத்தின் 23வது தீர்த்தங்கர் ஆப்ஷன் பி பார்ச்சுவசநாதர் அப்படின்னு அர்த்தம். பார்ச்சுவதநாதர் அப்படிங்கிறது ஆன்சர். அதாவது 23வது தீர்த்தங்கர் பார்ச்சுவசநாதர். அடுத்தது 24வது தீர்த்தங்கர் மகாவீரர். முதல் தீர்த்தங்கர் ரிஷபத்தேவர். மகாவீரரே 24வது தீர்த்தங்கர் மற்றும் கடைசி தீர்த்தங்கர். அடுத்தது நேமிநாதர் என்பவர் 22வது தீர்த்தங்கர். சின்னூல் என்று அழைக்கப்படுகின்ற நேமிநாதம் இவர் பெயராலேயே அழைக்கப்படுகிறது. அடுத்தது 8வது தீர்த்தங்கர் முக்கியமான ஆள் சந்திரபிரபா. அப்புறம் 2வது தீர்த்தங்கர் அஜீதநாதர். ரைட்டுங்களா? இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.